ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கலவேன். சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மின்சாரத்துறையில இந்த 600 காலி பணியிடங்கள் அறிவிப்பு பத்தி அன்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 3/1/2025 வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி சைன் பண்ணி அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல முக்கியமா நம்ம பார்க்க போறது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், சோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து அதை எப்படி நம்ம அனுப்பணும், எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து ஏதாவது ஒரு டிஎன்பிசிக்கா இருக்கட்டும், இல்ல ஃபாரஸ்ட் எக்ஸாமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வருமான வரித்துறையா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா, சோ உங்களுக்கான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். அந்த மெட்டீரியல் வந்து நீங்க ஈஸியா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆட் டு டேக் ப்ராடக்ட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிருக்கோம். அதுல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க வேலை பண்ணாம அந்த அபிஷன் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம இப்ப நீங்க தெரியல பார்த்திருக்கிறதா அபிஷன் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் என்எல்சி இந்தியா லிமிடெட்ல இருந்து டைரக்ட் ரெக்கமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2024-2025 கடைசி நோட்டிபிகேஷன் தான் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கீங்க. இதுல ரெண்டா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்ஷிப். இந்த கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 336 காலி பணிகளும், டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்ஷிப்க்கு வந்து 252 காலி பணிகள் கொடுத்திருக்காங்க. 1 இயர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ்ஷிப் டியூரேஷன் ட்ரைனிங் வந்து இருக்கும். இந்த கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் 15,028 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் வந்து 12,524 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4,500 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வில் பி பேட் கவர்மெண்ட் மூலியமா வந்து கிடைக்கும், ஸ்கீம் மூலியமா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா 12,524 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. சோ கவர்மெண்ட் மூலியமா வந்து 4,000 ரூபாய் பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸா வந்து வரும். ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 9 வகையான பணிகள் வந்து இருக்குது. இந்த 9 வகையான பணிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 84 பிளஸ் 77, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 81 பிளஸ் 73, சிவில் இன்ஜினியரிங்ல 26 பிளஸ் 19, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து 12 பிளஸ் 7, கெமிக்கல் இன்ஜினியரிங்ல ஒன்லி 10 காலி பணியிடங்கள், மைனிங் இன்ஜினியரிங்ல 49 பிளஸ் 30 காலி பணியிடங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல 45 பிளஸ் 18 காலி பணியிடங்கள், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல 4 பிளஸ் 8 காலி பணியிடங்கள், நர்சிங்க்கு வந்து 25 பிளஸ் 20 காலி பணியிடங்கள். ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த கேட்டகரி 1 அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா டெக்னாலஜி ரிலேட்டட்ல ஏதோ படிச்சிருக்கலாம். நர்சிங்னா பிஎஸ்சி நர்சிங் நீங்க எடுத்து படிச்சிருந்தாலே போதும், நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். கிராஜுவேட் டு கேட்டகரி 2ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் டிப்ளமோல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலும் சரி, நர்சிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்தாலே போதும். இது வந்து 2020, 21, 22, 24, 23 இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சவங்களும் சரி, நர்சிங் முடிச்சவங்களும் சரி, இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் சரி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப்னு சொல்லிட்டு தனி இருக்குது. சோ அதோட எலிஜிபிள் கேட்டகரியில தான் நீங்க வந்து அப்ளிகபிளா இருக்கும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பெர்சன் டிசபிலிட்டிஸ், சோ இவங்க எல்லாம் வந்து அலோடுன்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வந்து வாங்கிக்கோங்க. சோ மார்க் அடிப்படையில் வைத்துதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து எடுக்க போறாங்க. சோ 10th 12th டிகிரி, அதே மாதிரி இன்ஜினியரிங் இல்லைன்னா நர்சிங், சோ இதுல உங்களுடைய மார்க் அடிப்படையில வைத்து, அது மட்டும் இல்லாம உங்களுடைய கேஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சோ அதோட டீடைல்ஸ் பத்தி தான் இங்க மெத்தட் ஆஃப் செலக்ஷன் டீடைல்ஸ் வந்து இருக்குது. சோ சிஜிபிஏ பேஸ் பண்ணி தான் இருக்கும். சோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்எல்சி இந்தியா லிமிடெட் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. அதுல கெரியர்ஸ்குள்ள போறீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிஸ் அண்ட் அப்ரண்டிஸ்ஷிப் குள்ள போயிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ அதை வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 23/12/2024 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தி ஜெனரல் மேனேஜர் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், பிளாக் 20, என்எல்சி இந்தியா லிமிடெட், நெய்வேலி 607-803 இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 3/1/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ள வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஆன்லைன்ல அதுல சைன் போட்டுக்கோங்க. சோ அதுல சைன் போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட், உங்களுடைய டிசி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், சோ அதே மாதிரி டிகிரி சர்டிபிகேட், டிப்ளமோல என்ன ப்ரொவிஷனல் சர்டிபிகேட், கன்சல்டேட்டிவ் மார்க் சர்டிபிகேட், அதே மாதிரி பெர்சன்டேஜ் உடனே அதோட சர்டிபிகேட், எக்ஸர்விஸ் வந்து அதோட சர்டிபிகேட், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மல் ஷோயிங் மெத்தட் அரைவல் பர்சன்டேஜ், சோ அந்த சிஜிபிஏ கிரேட் வந்து நீங்க கல்பர் பண்ணிருப்பீங்க. சோ அதோட டீடைல்ஸ் இதை எல்லாமே வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். 3/1/2025 அனுப்பணும்.
அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 23/12 அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு 3/1/2025 இந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணணும். சர்டிபிகேட் ஆஃப் வெரிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10/1/2025 நடக்கும். சோ டேட்ஸ் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 20/1 இருந்து 24/1 வரைக்கும் இருக்கும். சோ அது வந்து ப்ரொவிஷனலி செலக்டட் கன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா 31/2/2025 இருக்கும். சோ அந்த ரிப்போர்ட்டிங் ஜாயின் டேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2வது மாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம அப்ளை பண்றதுன்னு பாத்துக்கலாம். சோ இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா வந்து அதோடைய அபிஷியல் வெப்சைட். சோ இந்த வெப்சைட் குள்ள போயிட்டீங்கன்னா டேட்டா வந்து இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து கிராஜுவேட்டா நீங்க என்ன டெக்னீஷியனா செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் வந்து கொடுத்துருங்க, ஆதார் கார்டு நம்பர் வந்து கொடுத்துருங்க, ஃபாதர் நேம் வந்து கொடுத்துருங்க, உங்களோட மதர் நேம் வந்து கொடுத்துருங்க, மேலா ஃபீமேலா வந்து செலக்ட் பண்ணிக்க. உங்களோட கம்யூனிட்டி யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கி வச்சுருங்க. நீங்க உடல் போன மட்டும் எஸ் கொடுத்துக்கலாம், நோன் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்தா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். சோ அதே மாதிரி எக்ஸர்வீஸ் இருந்தீங்கன்னா எஸ் நோன் வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் உடைய பிளாட் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா லோக்கல் என்ன, வில்லேஜ் சிட்டி என்ன, எந்த தாலுகா, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க, அதே மாதிரி நம்மளுடைய இது ஸ்டேட் வந்து நீங்க கொடுத்துருங்க. புதுச்சேரியா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா. சோ இந்த மாதிரி இருக்கும் மட்டும் கொடுது. அதே மாதிரி வித் பின்கோட் நம்பர், மொபைல் நம்பர், அதே மாதிரி இமெயில் ஐடி. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்னொரு மொபைல் நம்பர், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர். சோ அந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா. சோ அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம உங்களுடைய எமர்ஜென்சிக்கு அனுப்பி இன்னொரு நம்பர் வந்து கொடுக்கணும். சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த என்டர் கேப்சா இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு ஃபைனலா வந்து நீங்க சப்மிட் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆயிடும். இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, இன்ஸ்டால வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இது அப்ளை பண்றதுக்கான லிங்க், நோட்டிபிகேஷன் லிங்க், அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க், வெப்சைட் லிங்க், அப்ளை பண்ற லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கோம். நோட்டிபிகேஷன் டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணிக்கோம். அதுல நீங்க டெவலப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த போஸ்டிங் நீங்க படிக்கணும், நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான புக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம். அதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க எடுத்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.